வணக்கம். உலக வரைபடத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்று உலக போருக்கான அச்சத்தை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் விதைத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் இன்று வெறும் போர்க்களமாக மட்டும் அல்ல, உலக பொருளாதாரத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் மையப்புள்ளியாகவும் மாறியுள்ளன. வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஈரானுக்கும் இடையே வெடித்துள்ள இந்த போர் ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலையும் உலுக்கி எடுத்துள்ளது. முக்கியமாக ஆபரேஷன் எக்ஸ்பியூர் என்ற தொடரில் வான்வழி தாக்குதல், ஈரானை உச்ச தலைவரின் மரணம், உலகை அச்சுறுத்தும் ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் தவிக்கும் சாமானிய மக்கள் என போரின் பின்னணியில் இருக்கும் அதிரவைக்கும் உண்மைகளையும், கத்தாரில் நடக்கும் ரகசிய அமைதி பேச்சுவார்த்தைகளையும், தற்போதைய கள நிலவரத்தையும் அலசப் போகிறது இன்றைய நம்முடைய சிறப்பு தொகுப்பு. இந்த போர் உலகில் எங்கே கொண்டு செல்ல நிறுத்தப் போகிறது? அமெரிக்கா ஈரான் நேரடி போரின் பின்னணி என்ன? இன்று நாம் பார்க்கவிருக்கும் சர்வதேச அரசியல் சிறப்பு பார்வைக்கு உங்களை வரவேற்பது பிரேம்குமார். வாருங்கள், உலகை உலுக்கும் அந்த செய்திக்கு செல்வோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் கனடா மக்களின் மதிப்பு நாயகன், உலக நடப்புகள் மட்டுமல்லாமல் ஆன்மீகம் மற்றும் மொழி, பொருளாதாரம் என எல்லா விடயங்களையும் சிறந்த பேச்சாளர், மதிப்புக்குரிய ஐயா திருவாளர் சாமி அப்பாதுரை அவர்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம். அருமையான இந்த முகவரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். உங்களை ஆதி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை தந்தமைக்கு ஆதி தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஐயா, அண்மைய போர் மக்களை ஐயப்படுத்தினாலும் நினைத்து பார்த்தால் நடுங்கும் முதலாவது உலகப் போரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம். ஆமாம், 1914ஆம் ஆண்டிலே இருந்து 1918ஆம் ஆண்டுக்கிடையே உலகத்தின் பல பாகங்களிலே நடுங்க வைத்த போர் முதலாவது உலக மகா யுத்தமாகும். அந்த காலத்திலே சுமார் 35 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே பல நாடுகள், உதாரணமாக எங்கள் கனடாவை எடுத்துக்கொண்டால், கனடா பிரித்தானியாவோடு இணைந்து நெருக்கமாக இருந்தது என்ற காரணத்தினாலே நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான கனடியர்கள் கொல்லப்பட்டார்கள். கனடாவுக்கு எதிராக அந்த போராட்டம் இடம்பெற்றதில்லை. கனடாவை பொறுத்தாமட்டிலே ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாமல் சுதந்திரம் பெற்ற ஒரு அருமையான நாடு கூட அதனாலே பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படியான ரீதியிலே ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றிலும் ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகள் இந்த முதலாவது உலக மகா யுத்தத்தின் காலகட்டத்திலே அவர்கள் சுதந்திரம் பெறாமல் காலனித்துவ நாடுகளினுடைய அடிமைகளாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் தில்லானா பாடென்றால் அதற்கு ஆடினார்கள், கதகளி ஆடு என்றால் அதற்காக ஆடினார்கள். அந்த ரீதியிலே தான் முதலாவது உலக மகா யுத்தம் பல நாடுகளை உலுப்பிக் கொண்டது. ஆனால் நல்ல காலம் அந்த காலகட்டத்திலே இன்றைய தொழில்நுட்பம் வளர்ந்து விண்வெளி தாக்குதல்கள் குறைவாக இருந்திருக்கிறது. நேயர்களே, முதலாம் உலகப் போர் எப்படி இருந்தது என்று ஐயா நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். இதை பற்றி மேலதிக விவரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அதை பற்றி அவர்களும் அறிந்து தெரிந்து கொள்ளட்டும். சரி, இரண்டாவது உலகப் போரில் என்ன நடந்தது என்பதையும் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? ஐயா, கூறுங்கள் இரண்டாவது உலகப் போரை பற்றி. இரண்டாவது உலக மகா யுத்தம் 1939ஆம் ஆண்டிலே இருந்து 1945ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கிறது. அந்த போராட்ட காலகட்டத்திலே இலங்கையிலே ஜப்பானிய போர் வீரர்கள் வருகை தந்த கதைகளை எங்களுடைய தாத்தா பாட்டி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 35 மில்லியன் மக்கள் முதலாவது உலக மகா யுத்தத்திலே இறந்தார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே அது 2 மடங்காக 70 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள், வாசல், ரோட்டுகள், பாலங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அன்றாட சுவியத்துக்கே அல்லோலப்பட்டிருந்த ஒரு காலம் ஆக உலகத்தின் பல பாகங்களில் இருந்ததினாலே அதை இரண்டாவது உலக மகா யுத்தம் என்று குறிப்பிடுகிறோம். கனடாவை பொறுத்த மட்டிலே முதலாவது உலக மகா யுத்தத்திலே இறந்தவர்கள் போராளிகள் அதிகம்.
ரெண்டாவது அது குறைவாக இருக்கிறது. காரணம் முதலாவது உலக மகா யுத்தத்திலே அவர்கள் பிரித்தானியா சொற்படி நடந்தார்கள். இரண்டாவதிலே தங்கள் தன்னிச்சையாக நடந்ததும் ஒரு காரணமாக இருக்கின்றது. மக்களே, இரண்டாவது உலகப் போரை பற்றி ஐயா எங்களோடு கலந்துரையாடி இருக்கிறார். மிக முக்கியமாக கனடாவின் நிலவரத்தை பற்றியும் எங்களோடு தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அண்மைய ஆயில் கிங் என்று அழைக்கப்படும் மத்திய கிழக்கு நாடுகளின் போர் நிலவரம் பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் ஐயா. ஆமாம், இன்றைய நிலைப்பாட்டை பார்க்கிற போது நீங்கள் சொன்ன இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கும் இன்றைக்கும் இடையே பல போராட்டங்கள், வியட்நாம் போராட்டம், கொரிய போராட்டம், அதை தொடர்ந்து ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க அடிமை நாடுகள் நடாத்திய சுதந்திர போராட்டங்கள் என்ற பல போராட்டங்கள் 1960களுக்கு முன்னுக்கும் பின்னுமுக்காக இடம்பெற்றன. அப்படியாக இருந்து வருகிற இந்த காலகட்டத்திலே வியட்நாம் யுத்தத்திலே கூட வட வியட்நாம் தென் வியட்நாமோடு போராடி கொண்டிருக்கிற போது அமெரிக்கர்கள் 70களிலே அதிலே பங்கு பெற்றி படுதோல்வி அடைந்து 2 வியட்நாமும் கொச்சிமென் என்று சொல்லப்படுகிற வட வியட்நாமின் தலைமையின் கீழே பொதுவுடைமையாக வந்திருக்கிறது. கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்று சொல்லப்படுகிற போது கிழக்கு ஜெர்மனி பொதுவுடைமையோடு இருந்து ரஷ்ய பக்கம் இருந்து பிறகு மேற்கு ஜெர்மனியோடு இணைந்து கொண்டதன் விளைவாக அது மேற்கத்திய பக்கத்திற்கு அது ஒரு வலுவானது ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே வியட்நாமிலே மேற்கத்திய உலகம் தோற்றது, ஜெர்மனியிலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிட்டியது. அதற்கு பிறகு 1990களிலே சோவியத் யூனியன் சின்ன பின்னமாக்கி அந்த சோவியத் யூனியன் சிறு சிறு நாடுகளாக வந்து இருக்கிறது என்பது ரஷ்யாவுக்கு ஒரு பலவீனமாகவும், அதேவேளை அந்த அமெரிக்கா போன்றவர்களுக்கு அது இன்னொரு வகையான மாற்றங்களையும் கொண்டு வந்தது. அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய நிலைப்பாட்டிலே நாங்கள் பார்த்து கொள்ளப்படுகிற போது, அதிகாலை நாங்கள் வேலைக்கு போகிறோம் என்று காரை ஸ்டார்ட் பண்ணுகிற போது கேஸினுடைய விலை ஏறிவிட்டதா இறங்கிவிட்டதா என்று சாதாரண மனிதனுக்கு வியட்நாமையோ அல்லது சோவியத் யூனியனோ அல்லது அமெரிக்காவையோ இந்த மத்திய கிழக்கையோ தெரியாதவன் கூட துடித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த போராட்டத்தினுடைய பின்னணியை பார்த்து கொள்ளுவோம். குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய கிழக்கு நாடுகள் 2ஆக பிரிந்து ஒரு சில நாடுகள் அமெரிக்கா பக்கமும், அதிலே குறிப்பாக சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியாவினுடைய இளவரசன் அவர்களுடைய சொத்துக்கள் அமெரிக்காவிலே இருப்பதனாலே அவர்கள் அமெரிக்கா செய்வது என்றும் எப்போதும் சரி என்று பார்த்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அதற்கப்பாலே இந்த ஈரான் நாட்டிலே அயத்தலா ஹொமேனி என்று சொல்லப்படுகிற ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர் ஆட்சி அளிக்க தொடங்குகிற போது 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மாறுதல்கள் உலகை இன்றும் உலுப்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவில் ஏற்பட்ட அனர்த்தத்திலே 3000 பேர் கொல்லப்பட்ட அந்த விடயத்திலும் அயத்தலா ஹொமேனி அவர்களுடைய கை பெரிசாக ஓங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகளை நாங்கள் சாதாரணமாக பார்த்துவிட முடியாது என்று அமெரிக்கா ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சீனா அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் ஒரு அலுப்பு கொடுத்து விட வேண்டும், அடி போட்டு விட வேண்டும் என்ற காரணத்தினாலே ஈரான் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்துக்கான தளபாடங்கள், ஆயுதங்கள், அதற்கான பலவிதமான உதவிகளை செய்து இது இன்னொரு வகையிலே சொல்லப்போனால் ஒரு உலக போராட்டம் போல வந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த போராட்டத்திலே ஈரான் எந்த வகையிலும் தான் சளைத்ததாக இல்லை என்கிறது. அயத்தலா அலி கொமைனி என்ற தலைவரை அமெரிக்கா கொன்று தலையை வெட்டினால் வாள் ஆடாது என்று பார்த்தார்கள். இது ராவணனுடைய 10 தலை போல, ஒரு தலை போனாலும் 9 தலை இருக்கத்தான் செய்கிறது என்ற வகையிலே அது அவர்களுக்கு ஒரு பின் விளைவாக வந்திருக்கிறதை பார்க்கலாம். அப்படியாக இருக்கிற இந்த வேளையிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே குறிப்பாக ஈரான் எடுத்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த முயற்சி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமலே அவர்களை அடிப்போம், விழுத்துவோம், இன்று 2 நாள் தாரேன், 1 நாள் தாரேன் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரிந்ததே இந்த 24 மணித்தியாலம் 48 மணித்தியாலத்தை ஈரானியர்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று. 2வது, ஈரானியர்களை வெகுவாக அணு ஆயுதங்களினாலே தாக்கி கொண்டால்
அதன் விளைவாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்து அமெரிக்காவுக்கு சார்பாக இருப்பவர்களே, அமெரிக்காவுக்கு கூட 2001ஆம் ஆண்டு கூட சில தாக்குதல்கள் இடம்பெறக்கூடியதொன்றாக இருக்கிறது. அப்படியான இந்த வேளையிலே குறிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிற போது மத்திய கிழக்கு நாங்கள் ஒரு காலகட்டத்திலே தலை குனிந்து மேலத்தேசம் சொல்கிறபடி தில்லானா என்றார் தில்லானா ஆடினோம், கதகளி என்றார் கதகளி ஆடினோம் என்றார். ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கிற இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மண்ணின் வளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனாலே நீங்கள் செழித்திருக்கிறீர்கள், அந்த ரீதியிலே நீங்கள் எங்களை அடக்கி ஆண்டு கொள்ளலாம் என்று நினைத்து எங்களுக்குள்ளே கொழுவல்களை கொண்டு வந்து எங்களை பிரித்தாலும் தந்திரத்திலே எங்களை எல்லாம் அல்லோல கல்லோலப்படுத்த நிலை தொடரக்கூடாது என்று இப்படியான நவீன முறையிலே இருக்க ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. அப்படியான இந்த செயல்பாட்டிலே சீனா, ரஷ்யா இந்த ஈரானியனிலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு தாராளமாக ஆயுதங்களை அள்ளி கொடுத்து அதோடு அவர்களுக்கு பலவிதமான நிதி உதவியும் செய்து கொண்டு இருப்பதனாலே இது இன்னொரு வகையிலே பார்த்தால் உலகத்தை பாதிக்கின்ற ஒரு யுத்தம். முதலாவது 2வது யுத்தத்திலே வீடுகள், வாசல்கள், கட்டிடங்கள், பாலங்கள், மனிதர் அளிக்கப்பட்டார். இந்த ஒரு யுத்தத்தை ஒரு 3வது யுத்தம் என்று, உலக யுத்தம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். காரணம், சாதாரண மனிதன் ஆப்பிரிக்காவிலேயோ இலங்கையிலேயோ தென் அமெரிக்காவிலேயோ அவன் அதிகாலை வேலைக்கு போய் கேஸ் பம்பிலே முழுமையாக நிறைவாக செய்தவன் இப்பொழுது கார் டேங்கிலே போகிறான். காரணம், பெட்ரோலுடைய விலை ஏறி காணப்படுகிறது. $70 இருந்த ஒரு பரல் அதை 115.55 இருந்து இப்பொழுது $100 மேலும் கீழுமாக இன்று இருக்கிறது. ஆகவே குறிப்பாக சொல்ல போனால் இந்த வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிலே அந்த பெட்ரோல் ஏற்றுமதி செய்கிற துறைமுகத்தில் அவர்கள் பலவிதமான தடுப்புகளை கொண்டு வந்து வைத்திருப்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எத்தனை வகையான பார்வை ஐயாவின் இந்த கருத்துக்கள் எத்தனை ஆளுமையான விடயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஐயா, இந்த போர் வல்லரசு கூட்டணிகளின் போரா அல்லது தனி நாடுகளின் போரா? ஆமாம், குறிப்பாக சொல்லப்போனால் இன்று உலகத்தின் பல பாகங்களிலே நடைபெறுகிற பொருளாதார சுருக்க நிலை முரண்பாடுகள் எல்லாவற்றிலும் வல்லரசுகளினுடைய மேலாதிக்கம் இருக்க செய்கிறது. குறிப்பாக சொல்லுகிற போது இந்த வகையிலே அமெரிக்காவுக்கு சீனாவுக்கும் உள்ளே இருக்கின்ற முறுகல் நிலை ஒரு பனிப்போரில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துவிட்டது. அதாவது கோல்டு வார் என்று சொல்லப்படுகிற போது சின்ன சின்ன நாடுகள் ஊடாக மோத வைத்து கொண்டிருந்த அந்த காலம் மாறி இப்பொழுது தொழில்நுட்பம் முக்கியமான இடத்தை பெறுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் மாடர்ன் டெக்னாலஜி தான் இன்றைய உலகத்தை சாதாரண மக்கள், சாதாரண நாடுகளில் இருந்து வல்லரசுகள் வரைக்கும் இழைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே அமெரிக்கா ஈரான் மேலே இவ்வளவு வெறுப்பாக இருப்பதற்கு மற்றும் ஒரு காரணம், அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற இஸ்ரேலை ஈரான் அழித்து விடுமா அல்லது மத்திய தரைக்கடலிலே அதை அடித்து விடுமா. ஒரு முறை நாசர் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்ரேல் 1940களின் பிற்பகுதியில் 48ஆம் ஆண்டளவிலே உருவாக்கப்பட்ட போது சொன்னார், நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் எல்லோரும் நின்று இஸ்ரேலினுடைய எல்லைப்புறத்திலே நின்று சிறுநீர் கழித்தாலே அது கரைந்து போய்விடும் என்று. ஆனால் அவர் சொன்ன மாதிரியாக இல்லை. அமெரிக்கா இருக்கும் வரைக்கும் ஒரு முறை ஒபாமா அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து எகிப்துக்கு விஜயம் செய்தபோது சொன்னார், அமெரிக்கா இருக்கும் வரைக்கும் இஸ்ரேல் இருக்கும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ரீதியிலே இந்த யுத்தத்திலே இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருக்கணும். இப்பொழுது பாருங்கள், 60 நாள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் லெபனனிலே அப்பாவி மக்கள், குமர் பிள்ளைகள், கிழவியர்கள், அடுத்தது நோய் நொடியுள்ளவர்கள், கற்பிணிகள் எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள். அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பதை இஸ்ரேல் மதித்ததாக இல்லை. ஆகவே இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ளவாறு மட்டும் அல்ல, அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளவாறு மட்டும் அல்ல, அதையை தாண்டி இஸ்ரேல் என்ற தேசத்துக்காகவோ அல்லது அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொள்ளுகிற ஒரு யுத்தமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் இப்பொழுது போர் நிறுத்தம், அமைதி, சமாதானம் என்றது வெறும் வாய்ப்பேச்சிலே இருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஓரளவு தனிந்திருக்கிற இந்த வேளையிலே கூட இஸ்ரேல்
லெபனனிலே உள்ள அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறார்கள். ஆகவே வல்லரசுகள் தங்களுடைய பழைய கணக்குகளை தீர்த்து கொண்டு தங்களுடைய ஸ்தானத்தை உறக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் இந்த போராட்டத்திலே ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது என்ற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கட்டத்திலே சொன்னார், ஈரானை ஒரு கற்காலத்துக்கு தள்ளிவிடுவோம். அதாவது நவீன ஆயுதங்கள், நவீன டெக்னாலஜி ஒன்றும் இல்லாமல் ஒரு கல்லாலே ஒரு மிருகத்தை கொன்று சாப்பிடுற நிலைக்கு தள்ளிவிடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கப்படுகிற போது சொல்வதொன்று. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டிலே அவர் திட்டவட்டமாக ஆணித்தரமான கருத்துக்கள் சொல்வதாக இல்லை. அவர் சிலவிட காலை ஒன்று சொல்லுகிறார், மாலை ஒன்று சொல்லுகிறார். ஆகவே இப்படி இருக்கிற போது இந்த போர் நிறுத்தம் எப்படி என்ன மாதிரி நடக்கும் என்று பார்க்கப்படுகிற போது ஈரானியர்கள் திடமாக இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய மக்களிலே எங்களுடைய செல்வாக்கு செலுத்தி கொள்ளுவோம் என்று இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டிலே எத்தனையோ தடவைகள் அவர் சொல்லிவிட்டார், 24 மணித்தியால் 48 மணித்தியாலத்திலே அவர்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் அடிப்போம் கொள்ளுவோம் என்று. ஆனால் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிறது. அணு ஆயுதத்தை பாவித்தால் அதனாலே மிக பாரதூரமான விளைவுகள் அமெரிக்காவுக்கும் வரலாம் என்றது ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த யுத்தத்தை பொறுத்த மட்டிலே இந்த ஈரானும் வளைந்து வரப்போவதாக தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நேரத்துக்கு நேரம் மாற்றங்களை, அந்த திகதிகளை கொண்டு வருகிறது என்ற காரணத்தினாலே உலகம் இது எப்படி எங்கே போய் முடிய போகிறது என்ற ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கிறது. அந்த நிலையிலே நாங்கள் பார்த்து கொள்ளப்பட போவதாக இருப்பது சிலர் 3வது உலக மகாயுத்தம் கூட வந்துவிடலாம் என்று பார்க்கிறார்கள். ஐயாவின் கர்ஜனைகள் நம்மை மென்மையிலும் கேள்விகள் கேட்கவே தூண்டுகின்றன. ஐயா, இந்த போர் எந்த நாடு அமைதி பேச்சுவார்த்தை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விடயத்திலே நாங்கள் பூனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எலிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த பூனைக்கு மணி கட்டினால் எங்கே பூனை வருகிறது என்று பார்த்து நாங்கள் ஓடி ஒழியலாம் என்று ஒரு மகாநாட்டிலே எல்லா எலிகளும் கைதட்டின. ஒரு எலி எழும்பி நின்றது. டேய் இருடா என்றார்கள். இல்லையா, யார் பூனைக்கு போய் மணி கட்டுவது? அந்த மணிகட்ட போனவரையே அந்த பூனை விழுங்கிவிடும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எந்த நாடும் துணிகரமாக செயல்பட்டு ஒரு நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இல்லை. சீனாவை பொறுத்த மட்டிலே சீனா ஈரானோடு இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலோடும், அத்தோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் இந்த ஈரானுக்கு எதிரான செயல்பாடு கொண்டவர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்தியாவை பார்த்தால், இந்தியா செல்லும் என்றால் இந்தியா நமக்கெனையா இந்த வம்பு, நாம் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இருந்து விடுவோம் என்று மோடி அப்படி இருக்கிறார்கள். அப்படியானால் இங்கே ஒரு சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை ஒழுங்க செய்து கொள்வதில் இப்பொழுது பாகிஸ்தான் ஓரளவு செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் பாகிஸ்தானுடைய சொல்லை 2 பேரும் கேட்டு நடந்து கொள்வார்களா என்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே 2 நாளும் நிறைய இழந்து ஒரு கட்டத்திலே அவர்களாலே மேற்கொண்டு செலவு செய்ய முடியாது என்று வருகிற ஒரு கட்டத்திலே அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் உக்ரைன் யுத்தத்தை எடுத்தால் புட்டின் அவர்கள் ரஷ்யாவிலே ரஷ்ய பொருளாதாரம் விழுந்து போய் கிடக்கிறது, வேலையற்றோர் பட்டியல் கூடி கிடக்கிறது, பணவீக்கம் விரும்பி கிடக்கிறது. அவர்கள் எப்படியாவது அந்த யுத்தத்தை விடுத்து போக வேண்டும் என்று இருக்கிறார்கள். ரஷ்யாவோடு மிக நெருக்கமான சீன நாட்டு தலைவரே அண்மையிலே சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தம் ஒரு அனாவசியமான ஒரு யுத்தம் என்று ரஷ்யாவுக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்கள் கொஞ்சம் தனிய வேண்டும். இவர்களுடைய பொருளாதார நிலைப்பாடு இப்பொழுது ஈரானை எடுத்துக்கொண்டால் 35% இருந்த பணவீக்கம் அது 70% கிட்ட வந்துவிட்டது. வேலையற்றோருடைய பட்டியல் கூடிக்கொண்டு போகிறது. ஈரானிலே சாப்பாட்டுக்கு வசதி 95 மில்லியன் மக்களிலே ஒரு 30 மில்லியன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்படி கஷ்டப்படுகிற ஒரு நிலையிலே தான் அவர்கள் சமாதானத்துக்கு வரக்கூடியது ஒன்றாக இருக்கும். ஆனால் உலக வல்லரசுகள் இவர்களை தூண்டி விட்டு அவர்கள் கும்மாளம் அடித்தால் நமக்கென்ன, நம்முடைய ஆயுதங்கள் விற்பனையாகிறது. அமெரிக்க ஆயுதங்கள் பெருந்தொகையாக அங்கே மத்திய கிழக்கிலே விற்பனையாகிறது.
சீனாவினுடைய ஆயுதங்கள் விற்பனையாக இருக்கிறது. ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் இந்த சமாதான தீர்வு நிரந்தர ஆன போர் நிறுத்தம் என்பது அவ்வளவு இலகுவிலே வந்துவிடக்கூடியதாக இல்லை. ஐயா, வளர்ந்த நாடுகளான மலேசியா மற்றும் டர்க்கிஷ் ஏன் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் கலந்து கொள்வதற்கு வரவில்லை? குறிப்பாக நீங்கள் சொல்லப்பட்ட மலேசியா, துருக்கி மற்றும் சில வளர்ந்த நாடுகளுக்குள்ளே கூட ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இப்போ மத்திய கிழக்கிலே இந்த ஈரான் பிரச்சனையில் ஈரானுக்கு சார்பாக சில நாடுகளும் அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற காரணத்தினாலே இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே ஒரு விதமான பிரிவினை காணப்படுகிறது. அப்படியான ஒரு பிரிவினை இருக்கிற போது அவர்கள் அந்த கோணத்திலே உதாரணமாக சவுதி அரேபிய மன்னன் எடுத்துக்கொண்டால் அவர் அமெரிக்கா தில்லான ஆடண்டா தில்லான ஆடுவார், கதகளி ஆடண்டா கதகளி ஆடுவார். அப்படி இருக்கிற போது அவர்களாலே இங்கே ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் அவர்கள் அவருடைய ஆலோசனையை கேட்கிறார்கள். இப்படி செய்யவா அப்படி செய்யவா என்றால் சீனாவோ அமெரிக்காவோ இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்வதிலே பேரக்கறை கொண்டிருப்பதாக தெரியவில்லை. ஊர் பிளவுபட்டால் நாட்டாண்மைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு நிலை. இந்த வேளையிலே மலேசிய நாட்டு பிரதமர் சில முயற்சிகள் எடுத்தார். அது செகுடன் காதிலே ஊதிய சங்கு மாதிரி ஆகிவிட்டது. ஐயா, இந்த போர் இடைநிறுத்தம் அவசியமா அல்லது தொடர்ந்து நடைபெற்று ஒரு நாடு வெற்றி பெறுவது அவசியமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பாக சொல்லப்போனால் போராட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற போது இந்த போராட்டத்திலே எப்படி ஒரு முடிவுக்கு வருவது? இப்போ உதாரணமாக உக்ரைன் யுத்தத்தை எடுங்கள். இந்த உக்ரைன் யுத்தத்திலே ஒரு சமாதானம் கொண்டு வர வேண்டுமானால் உக்ரைன் சொல்கிறது எங்களுடைய ஒவ்வொரு சதுர இஞ்சியையும் விட்டு தராமல் நாங்கள் பெற்ற பிறகு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம் என்று. அதற்கு மறுபுறத்திலே பார்த்தால் ரஷ்யா சொல்கிறது எத்தனையோ கோடி 15,000 பேரை கொண்டு விட்டது. அதற்கு அப்பால் எவ்வளவு காசு செலவாகிவிட்டது. இவ்வளவு காசு செலவான பின்னர் நாங்கள் முற்றுமுழுதாக வாபஸ் பெற முடியாது என்று. அப்படியானால் எங்கே உங்களுடைய எல்லையை போடுவது என்ற ஒரு கேள்வி சிக்கலான கேள்வியாக இருக்கிறது. அதே மாதிரியேதான் இந்த யுத்தங்கள் என்று பார்க்கப்படுகிற போது இந்த யுத்தங்களிலே 2 பகுதியும் எத்தனையோ பேரை இழந்து விட்டார்கள். ஈரானில் 18,000 பேர் இழக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இழந்தவர்களுடைய உயிர் அவர்களுடைய இழப்புகளுக்கு ஏதாவது வேணும் என்கிறார்கள். அப்போ உக்ரைன் என்ன சொல்லுகிறது? நாங்கள் எங்களுடைய இல்லத்தை தர தயாரில்லை என்று. அதே மாதிரி தான் இந்த ஈரான் யுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலும் கூட அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தை வெளியிலே எடுக்க வேண்டும் என்று ஈரான் கேட்கிறது. மறுபுறத்திலே சில அரேபிய நாடுகள் சொல்கிறது அமெரிக்காவோடு நாங்கள் இருந்தால் தான் சீராக சிறப்பாக செம்மையாக வாழ முடியும் என்கிறது. அப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கிற போது இலக்குவிலே இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரவோ அல்லது நடைமுறை சமாதானம் ஒன்றை கொண்டு வரவோ இயலாத ஒன்றாக இருக்கிறது. ஐயா, மிகவும் சரியாக சொன்னீங்க. இந்த போர் நமது இலங்கை தேசத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது, அத்தோடு வளர்ந்து வரும் நாடுகளையும் எவ்வாறு ஆட்டுப்படைக்கிறது? குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை எம்முடைய தாய் நாடு. ஆனால் உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்படுகிற போது இலங்கை பெரியாக பிரபல்யமான ஒரு பெரிய தேசம் அல்ல. சில நாட்டு தலைவர்கள் கூட சில சர்வதேச கூட்டங்களிலே இலங்கை பற்றி பேசுகிறார் என்றால் செக்ரட்டரி எழுதி கொடுப்பார், அதை படித்து விட்டு சொல்லுவார் நாங்கள் நினைக்கிறோம் இலங்கையிலே அக்கறை கொண்டு அவர் பேசுகிறார் என்று. இதுதான் யதார்த்தம், நேக்கட் ட்ரூத் என்றும் சொல்லலாம். சரி, அப்படியாக இருக்கிற போது எங்களுக்கு சிங்கள மக்களுக்கு இலங்கை முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அதிலே இலங்கையிலே வாழ்கிற முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டிலே அவருடைய அக்கறை அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனது, நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற போது சில முஸ்லீம் பிள்ளைகளுக்கு அரேபிய நாடுகள் பணம் குடித்து கல்வி இலவசமாக இருந்தும் கூட ஊக்குவித்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கலாம். பதீதீன் முகமது போன்றவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கிற போது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கல்வியை வளர்த்துவிட வேண்டும் என்று பணிபுரிந்தார்கள். அப்படியான ரீதியிலே இந்த யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே மத்திய கிழக்கு நாடுகளை பகைத்து கொள்ள அவர்கள் விரும்பிக் கொள்ளவில்லை. அதுக்கு 2 காரணம். ஒரு காரணம், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை பொருட்களை வாங்கி கொள்ளுகிறது என்பதனாலே இலங்கை வெளிநாட்டு செலவாணி கட்டிக்கொள்ளுகிறது என்பது ஒன்று.
ரெண்டாவது 1973ஆம் ஆண்டு இந்த மத்திய கிழக்கு பெட்ரோல் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிற நாடுகள், மேற்கத்திய நாடுகள் தங்களை இருத்தி எழுப்புகிறது, அவர்களுக்கு ஒரு பதிலடி குடிக்க வேண்டும், எங்கள் பெட்ரோல் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் ஆயுதங்களாக வந்து எங்களை கொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் பெட்ரோல் உற்பத்தியை வெகுவாக குறைத்தார்கள். அவ்வாறு குறைக்கப்பட்ட காலகட்டத்திலே இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் சில நாடுகளில் இருந்து பலர் மத்திய கிழக்குக்கு போய் அங்கே மர வேலை, இரும்பு வேலை, ரோட்டு போடுதல் ஆகியவற்றினாலே நிறைய காசு உழைத்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே கொழும்பிலே ஒரு கிளரிக்கல் சர்வெண்டாக இருந்தால் ஓரளவு பரவாயில்லை பார்த்தார்கள். இது வீட்டிலே சைக்கிளிலே போனவன் மத்திய கிழக்கிலே போய் இந்த மர வேலை, இரும்பு வேலை போன்றவற்றை செய்து அவன் புர்ரண்ட மோட்டார் பைசைக்கிளையும் வாங்கி அந்த ஓலை வீட்டையும் தூக்கி எறிந்து கல்வீடு கட்டிய ஒரு காலம் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றும் மறக்க முடியாத ஒரு ஃபோர்ச்சூன் காலமாக இருந்திருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் மக்களை, இலங்கை முஸ்லீம் மக்கள் மட்டும் அல்ல, மத்திய கிழக்கு நாடுகளினாலே பலவிதமான வருவாய் கிட்டுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு காலகட்டத்திலே இலங்கையிலே தேயிலை, ரப்பர், தென்னந்தோட்டத்திலே இருந்து தான் வெளிநாட்டு செலவாடி வந்தது. 1973க்கு பின்னர் மத்திய கிழக்கிலே வேலை செய்கிறவர்கள் பணிப்பெண்களாக வேலை செய்யக்கூடிய காசு தான் இலங்கையின் வெளிநாட்டு செலவாளியை கொண்டு வந்தது என்ற காரணத்தினாலே இலங்கை முஸ்லிம்களை பகைத்து அமெரிக்கா பக்கம், யூத பக்கம் இருப்பது என்பதை விரும்பி கொள்ளாமல் இருப்பதும் ஒரு காரணமாக தெரிய வருகிறது. இந்த போர் இலங்கை பொருளாதாரத்தை முக்கியமாக பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சிலராக்கள் வேலை பணிபுரிய நிமித்தமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதன் மூலமாக இந்த போர் சூழ்நிலை காரணமாக அவங்க நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த கட்டாய சூழ்நிலை காரணமாக இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நமது நாடு மீண்டும் பொருளாதாரத்தின் பின்னடைவை நோக்கி செல்லுமா? அதே நேரத்தில் ஐயா, இந்த போர் வளர்ந்து வரும் நாடுகள் மட்டுமல்லாமல் கிரேட் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, சைனா என்று மார்த்தட்டும் நாடுகளையும் பாதித்துள்ளது. முக்கியமாக கனடா வாழ் மக்களின் நிலைப்பாடு என்ன என்பதையும் கொஞ்சம் தெரிவித்து கொள்ள முடியுமா? ஆமாம், உங்களுடைய கேள்வி பரந்துபட்டதாக இருக்கிறது. முதல் நாங்கள் இலங்கை எப்படி இதனாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுவோம். இலங்கை ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டிலே ஒரு காலகட்டத்திலே தேயிலையினாலே வருகின்ற வெளிநாட்டு செலவாணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து ரப்பர் வந்தது. 1951ஆம் ஆண்டு வடகொரியா தென்கொரியாவோடு போராடிய காலகட்டத்திலே செயற்கை ரப்பர் இல்லாத வேளை இலங்கை ரப்பர் நிறைய வாங்கினார்கள். அதனாலே செல்வந்தம் இருந்தது. நான் படித்த பேராதனை பல்கலைக்கழகத்தில் கூட அந்த விடுதிகள் எல்லாம் இந்த யானைகள் மற்றும் பூக்கள் போன்றவற்றை வைத்து செய்தார்கள். அப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு பிறகு 1973ஆம் ஆண்டு அளவிலே பெட்ரோலுடைய விலை உலக அரங்கிலே ஏறி இருந்ததினாலே மத்திய கிழக்கிலே நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இலங்கை மக்கள் அங்கே சென்று இந்த சைக்கிள் தடியிலே ஓடினவர்கள், மோட்டார் பைசிக்கிளே கொட்டிலே இருந்தவர்கள் கல்வீடு கட்டக்கூடிய அளவுக்கு பெருந்தொகை காசு இலங்கைக்கு வந்தது. அதற்கு பிறகாக இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரியாக இந்த மத்திய கிழக்கு நாட்டில் வசிக்கின்ற எம்மவர்கள், வாழுகின்றவர்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கிறது. காரணம், அவருடைய தற்பாதுகாப்புக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் இருக்கிறது என்பதொன்றாக இருக்கிறது. சரி, அப்படியாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த போராட்டமானது வளர்ந்த நாடுகள், நீங்கள் சொன்ன மாதிரி வளரும் நாடுகள் பலவற்றையும் பாதித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இலங்கையை பொறுத்த மட்டிலே வெளிநாட்டு செலவாணி போதாமல் இருக்கிறது. வெளியிலே இருக்கிற எங்களை போன்றவர்களை கூட இலங்கையிலே கொண்டு வந்து முதலிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான உத்தரவாதத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் இலங்கைக்கு மிக பாதகமான ஒரு விளைவாக இருக்கிறது. இந்த ரீதியிலே இலங்கை பக்குவமாக எந்த பக்கமும் சாராமல் இருக்கிறது. இலங்கை மட்டுமல்ல, பல நாடுகள், 30க்கும் மேற்பட்ட நாடுகள், இந்தியா உட்பட, அந்த நாடுகள் நமக்கு இணையா இந்த வீண்பம்பு, அவங்க சண்டை பிடிச்சிட்டு போகட்டும் என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள்.
அந்த ரீதியிலே தான் இந்த போராட்டத்திலே இலங்கை அரசாங்கம் காலடி வைத்ததாக இல்லை. யாரை கண்டித்தோ, யாரை போராடியோ, யாரை ஊக்குவித்ததோ ஆக இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்று உலகளாவிய ரீதியிலே பார்க்கிற போது ஐரோப்பிய நாடுகள் 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன் கூட சொல்கிறது, பிச்சை வேண்டாம் நாயப்படி, நீங்கள் யாரும் போராடி எப்பொழுது என்ன நிலைக்கு வருவீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த போராட்ட சூழ்நிலையிலே பல ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் எந்த பக்கம் சார்ந்ததாகவும் இல்லாமல் இருக்கிறது என்பது ஒரு டிப்ளமசியாக தெரிய வருகிறது. எதே இருந்தாலும் இந்த ஒரு உலக பொருளாதாரம் இப்பொழுது சுருக்க நிலையிலே ஒரு வேர்ல்டு ரிசெஷன்லே நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு எரியிற நெருப்புக்கு நெய் ஊற்றி விட்ட மாதிரியாக இந்த ஈரான் யுத்தம் வந்திருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டிலே கனடா உலகளாவிய ரீதியில் வல்லரசுகளினுடைய ஈடுபாடுகள் போராட்டங்களில் நேரடியாக கலந்து கொள்வது இல்லை. அந்த வகையிலே கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எந்த பக்கம் தோத்தால் என்ன, எந்த பக்கம் வென்றால் என்ன, நாம் நம்முடைய பாடோடு இருப்போம் என்று இருக்கிறோம். அவ்வாறு இருந்து கொண்டாலும் கூட உலக பொருளாதார நிலையிலே பெட்ரோலுடைய விலை ஏறிக்கிறது. பாருங்கள், $115.55 கூட ஏறி இப்பொழுது $100 சற்று மேலும் கீழுமாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். அதனாலே கனடிய பிரதமர் கூட அண்மையிலே இப்படியான சிக்கலான நிலையிலே இருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த போராட்ட சூழ்நிலை என்கிற போது கனடா இஸ்ரேல் பக்கமும் சற்று சாஃப்டாக இருக்கிறது. ஆனால் படியால் இந்த அமெரிக்காவினுடைய ஈடுபாடுகளை பெரிதாக கண்டித்து கொள்ளாமல் கண்டும் காணாமலும் இருக்கின்ற சூழ்நிலை. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 16 பையன் சிகரெட் பிடிப்பதை அப்பா கண்டால் கண்டும் காணாத மாதிரி பார்த்து கொள்ளுவார். அல்லது மகள் படுக்கிறேன் என்று சொல்லி போட்டு செல்ஃபோனில் பாய் ஃப்ரெண்டோடு கதைச்சு கொண்டிருந்தால், டேய் என்னடி கதைக்கிறா என்று சொன்னால், அப்பா எனக்கு 18 வயதன்பா அதுங்கும் கண். அப்படியான நிலையிலே தான் கனடா சில விடயங்களிலே அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே சில கட்சிகள், இஸ்ரேல் பக்கம் சார்பான கட்சிகள் ஈரான் பக்கத்தை பெரிசாக கண்டிக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒட்டு மொத்தமாக பார்க்கப்படுகிற போது இந்த யுத்தத்தினாலே அரசாங்கம் பாதிக்கப்பட்டது என்பதை விட பொதுமக்களாகிய நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். பொருட்களுடைய விலை ஏற்றத்திற்கு, குளோபல் ரிசெஷனிலே இதுவும் எரிகிற நெருப்புக்கு, ஐயர் இந்த கும்பத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த யாகசாலையிலே அவர் ஊற்றுகின்ற நெய் மாதிரியாக இது வந்திருக்கிறது. ஆகவே கனடாவாலே பெரிசாக எதுவும் சாதித்து கொள்ள முடியாத நிலைப்பாடும் ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே மேலும் இன்றைய கனடாவினுடைய பொருளாதார நிலைப்பாடுகள், வேலை வாய்ப்புகள், இந்த எரிபொருட்களினுடைய விலை உயர்வுகள், இறக்குமதி பொருட்களினுடைய விலை ஏற்றங்கள் ஆகியவை ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்து கொள்ளுகிறது. அப்படி இருக்கிற இந்த வகையிலே குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய கிழக்குகளில் வேலை செய்த சிலர் திரும்பி கனடாவுக்கு வருகிற போது ஏற்கனவே 7% வேலையற்றோர் இருப்பதிலே இவர்களும் வந்திருக்கிற போது வேலை வாய்ப்புகள் அருகி காணப்படுகிற போது வேலை தேடுகிறவர்கள் பெருகி காணப்படுகிற ஒரு நிலைப்பாடு ஒன்றையும் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த ஐடி எத்தனையோ வேலைகளை நிரந்தரமாக பறித்து போய்விட்டது. இதனாலே ஆயிரக்கணக்கான வேலைகள் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, சீனா போன்ற நாடுகளிலே நிரந்தரமாக இழக்கப்படுகிறது. ஆகவே வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு வகையான மற்றும் ஒரு சிக்கலாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து அதற்கு அப்பாலே இந்த நாடுகளினுடைய ஏற்றுமதிகள், இறக்குமதிகள் என்று சொல்லப்படுகிற போது அந்த ஏற்றுமதி இறக்குமதி செலவினங்கள், உதாரணமாக சொல்ல போனால் வான்கூவரிலே பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக் சமுத்திரம் என்று பார்க்கப்படுகிற போது, அதே மாதிரி நியூஃபவுண்ட்லேண்டிலே நிறைய பொருட்கள் வந்திருக்கிற போது அந்த பொருட்களை டொரண்டோவுக்கு கொண்டு வர, மொன்ட்ரியலுக்கு கொண்டு வர, ஒட்டாவாவுக்கு கொண்டு வர போக்குவரத்து செலவினங்கள் பெரிசாக இருக்கிறது. அதன் காரணமாக இறக்குமதி பொருட்களுடைய விலை அதிகரித்து வாழ்க்கை செலவை கூட்டி பணவீக்கத்தையும் கூட்டி கொண்டிருக்கின்ற நிலை. அதே மாதிரியாக நாங்கள் இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால், கனடாவிலே ஒட்டாவா அரசியல் தலைநகரமாக இருந்தால் பொருளாதார தலைநகரமாக எங்களுடைய டொரண்டோ இருக்கிறது.
இங்கே இருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்து கடற்கரைக்கு போவதற்கு நிறைய செலவாகிறது. அது மாதிரி அங்கே உள்ள இறக்குமதிகளுடைய செலவு அதிகரிக்கிறது. இதனாலே பொருட்களுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் உலக பொருளாதார புயலினாலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது இது மேலதிகமாக வீட்டுக்குரிய தூக்கி எறிந்த மாதிரி ஆன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அது எவ்வளவு காலம் போகும் என்றது உலக பொருளாதார நிலையில் ஏற்படுகிற நல்ல மாற்றங்களை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லலாம். இந்த ரீதியிலே எந்த நாட்டு தலைவன் டொனால்ட் ட்ரம்போ புட்டிங்கோ அல்லது எங்களுடைய தலைவரோ சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷனிலே நாங்கள் இருக்கிறோம். கனடாவை பொறுத்தமட்டிலே பலவிதமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதும் அதே மாதிரியாக ஏற்றுமதி செய்யப்படுவதும் ஆக இருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டிலே கனடாவினுடைய உணவு களஞ்சியமாக அல்பர்டா, சஸ்கச்சுவான், மனித்தோபா ஆகிய 3 மாநிலங்கள். அந்த மாநிலங்களிலே இப்பொழுது வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால இந்த அறுவடைகள் இன்னும் சில மாதங்களிலே போதிய அளவாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதனை விட இப்பொழுது பாருங்கள், இந்த சம்மராக இருக்கலாம், விண்டராக இருக்கலாம், சகல விதமான சாப்பாட்டு சாமான்களும் தென் அமெரிக்காவிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன மற்றும் சில ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அப்படியான அந்த பொருட்கள் உரிய நேரத்திலே வந்தாலும் கூட அவற்றை இந்த துறைமுகங்களிலே இருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்திலோ பசிபிக் சமுத்திரத்தோ இந்த உள்ளுக்கு கொண்டு வருகிற போது அதிகமான மக்கள் இந்த ஒட்டாவாவிலும் எங்களுடைய டொரண்டோ போன்ற இடங்களிலும் அதை தாண்டி வினிபெக்கிலும் சில இடங்களில் வசிக்கிறார்கள். அந்த டிலேயாக இருக்கிறது என்பது ஒரு வகையிலே ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. உரிய நேரத்துக்கு அது வராமல் இருக்க. இப்போ நாங்கள் பாருங்கள், பனாட்டு புழுக்கொடிகளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை, அது வருஷக்கணக்காக வச்சு சாப்பிடுகிறோம். ஆனால் இங்கே சாப்பாட்டு சாமான் பிள்ளைகளை பார்த்தால் ஃப்ரிட்ஜிலே பார்த்தா 5-6 சாப்பாட்டு சாமான்கள் இருந்தது, பின்னேரம் பார்த்தா சாப்பாட்டை காணவில்லை. இதனடா ஃப்ரிட்ஜ் சாப்பிட்டு இருந்தோண்டா பிள்ளைகள் சொல்கிறார்கள், அப்பா அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி விட்டது என்று தூக்கி எறிகிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே போக்குவரத்து என்பது பொருட்களை ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் மிக முக்கியமானது. ஏரோப்ளைனிலே பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, கப்பல்களிலே தான் செய்கிறார்கள். பசிபிக் ரயில்வே லைன் போட்டதே இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் இறக்குமதி செய்யவும். ஆகவே இங்கே ரயில்வேயிலே தடை, கப்பல்களிலே தடை. இந்த தடைகளினாலே நாங்கள் பாதிக்கிறோம். போர் எம்மை எவ்வாறு பாதித்தது என்பது எமக்கு தெரியும். இந்த மத்திய கிழக்கு போர் அவசியமா இல்லையா என்பதை பார்வையாளரான நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து ஒரு ஆசானை போல அவருடைய அறிவு களஞ்சியத்தில் கொட்டி கிடக்கும் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அறிவு செம்மல் இலங்கை பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரியான உயர்திரு ஐயா சாமி அப்பாதுரை அவர்கள். ஆதி தொலைக்காட்சியானது இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்கு தந்திருக்கிறமைக்காக அவர்களுக்கு பாராட்டை கூறிக்கொண்டு, வள்ளுவ பெருந்தகையின் வழி வந்து தரணி எங்கும் வாழுகிற தமிழர்கள் சிறப்பாக சீராக வளர வேண்டுமென்று எடுக்கின்ற உங்களுடைய பணிகள் மென்மேலும் வளர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வரலாற்று பேழை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐயாவுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆதி டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரேம்குமார் ஜூலியன். வணக்கம் ஐயா. வணக்கம் பிரேம்குமார் அவர்களே. நன்றி.